ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் செயற்கைக்கோள் துணையுடன் புதிய முறையில் நில அளவை திட்டப் பணிகள். அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூர் அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் சோகம். தொடர்ச்சியாக 100 நாள் வேலை வழங்க வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர்கள் போராட்டம். மின்சார ஆட்டோக்களுக்கும் வழக்கமான விதிகளையே பின்பற்ற வேண்டும். காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதிய நில அளவை பணிகளை துவக்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு நில அளவை பதிவேடுகள் துறை சார்பில் அறிவியல் உபகரணங்களை கொண்டு செயற்கைக்கோள்கள் துணையுடன் புதிய முறையில் நில அளவை செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் மத்திய நில வளங்கள் துறை பங்களிப்புடன் மத்திய நில அளவை துறையின் ஏற்பாட்டின்படி கடந்த மார்ச் மாதம் ட்ரோன்கள் கொண்டு நில அளவைக்காக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. இது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய நில அளவை பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதிய நவீன முறையில் நிலம் அளவீடு செய்யப்பட உள்ளது. 45 ஆண்டுகளுக்கு பின் நிலம் அளந்து உரிமையாளர் பெயரில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மூலம் சர்வே எடுத்து புகைப்படம் எடுக்கப்பட்டது. அதன் மூலம் நிலம் அடக்கப்பட உள்ளது என்றும், மத்திய அரசின் உதவியுடன் பலகட்ட ஆய்வு நடத்தப்பட்டு நிலத்தை அளந்து கொடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும், இதன் மூலம் நில அளவு துல்லியமாக மக்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்றத்தில் அறிவித்ததையும் பொது நிகழ்ச்சிகளில் அறிவித்த திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், சாலை பணிகள் உள்ளிட்ட பல பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளதாகவும், புதுச்சேரி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அறிவித்த அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் துறைகள் மூலம் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், அறிவித்த அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் துறைகள் மூலம் இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும், இதுவரை 4500 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது என்றும், விரைவில் கூடுதலாக பல துறைகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக 5000 பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும், புதிய தொழில்களை தொடங்க சலுகைகள் அளிக்கவும், தொழில்பேட்டை அமைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், சேதராப்பட்டில் 750 ஏக்கரில் தொழில்பேட்டை அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி அரசு செய்து தரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகிக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் இசிட்டா ரதி, நில அளவை பதிவேடுகள் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் முதலில் அரசு இடங்கள், கட்டிடங்கள், நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் உள்ளிட்ட சாலைகள், மருத்துவமனைகள், வாய்க்கால்கள் மற்றும் இதர பொது பயன்பாட்டு இடங்கள் ஆய்வு செய்த பின் அளவை செய்து அதன் பிறகு பொதுமக்களின் சொத்துக்கள் அளவீடு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரை அடுத்த கூடப்பாக்கம் பகுதியில் டிப்பர் லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஸ். இவர் 3ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படித்து வந்தார். கவிஸ் கடந்த சில நாட்களாக செல்லிப்பட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்த நிலையில் வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் செல்லிப்பட்டிலிருந்து கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது 10 கண்ணு அடுத்த கூடப்பாக்கம் என்ற இடத்தில் வந்தபோது அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே கவிஸ் உயிரிழந்தார். இதனை அறிந்து சக கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சக கல்லூரி மாணவர்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியை அடித்து தாக்கினர். இதனை அடுத்து திருபுவனை மற்றும் செல்லிப்பட்டு பகுதியில் இருந்து கவிஸின் உறவினர்களும் சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்து கவிஸின் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர் கவிஸ் விபத்தில் பலியான சம்பவம் பிற மாணவர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது. அடுத்தடுத்து வந்த 3 லாரிகளின் மீதும் மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு
பதற்றமும் நிலவியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வெள்ளியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் விரைந்து வந்து மாணவரின் உறவினர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறையினரின் மெத்தனமே இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே 10 கண்ணு சந்திப்பில் 4 புறமும் அங்கிருந்த மரக்கட்டைகள், தள்ளுவண்டி கடைகளையும் குப்புற தள்ளி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவசரமாக செல்ல வேண்டும் என கூறி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் மறியலுக்கு போடப்பட்டிருந்த தடுப்பை மீறி சென்ற அவரை மாணவர்கள் சரமாரியாக தாக்கியதில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தால் வெள்ளியனூர் 10 கண்ணு குருமாம்பேட் 10 கண்ணு சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் மற்றும் மகிழுந்துகளில் சென்ற பொதுமக்கள் வெவ்வேறு வழிகளில் திருப்பி அனுப்பப்பட்டனர். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி என்ஜினியரிங் மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ச்சியாக 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2.5 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆண்டுக்கு 100 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 336 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இறக்கும் தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மழைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும். சமூக பாதுகாப்பு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். வேலைக்கான கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே தொடங்கிய பேரணிக்கு கோவிந்தராஜன் தலைமை வகிக்க ஜெகதீசன் முன்னிலை வகித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் ராஜாங்கம், CITU சீனிவாசன் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர். பேரணியானது வீராம்பட்டினம் வீதி வழியாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பேரணியில் நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, விநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக தமிழ்செல்வன் நன்றி உரையாற்றினார். வழக்கமான விதிமுறைகளையே மின்சார ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது. போக்குவரத்து துறை மூலம் புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவது, ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் புதிதாக பர்மிட் வழங்கக்கூடாது, ஆட்டோக்களை முறைப்படுத்த வேண்டும், போக்குவரத்து துறை மூலம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கி வந்த சீருடைகளை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்து அதிகாரிகளையும் புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆட்டோ ஓட்டுநர்களின் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் 53 கடைகளுக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வந்த பழக்கடை, பூக்கடை, வாழைக்கடை என 53 பேருக்கு மீண்டும் அங்கு கடை ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கான ஆணையை வியாபாரிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வருவாய் அதிகாரி பிரபாகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் நடைபெறவுள்ள பேரணியில் புதுச்சேரி ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி மாநில ஓய்வூதிய சங்க பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறுவது, 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது உள்ளிட்ட அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் அழைப்பின்படி 5 கட்ட போராட்டங்களை புதுச்சேரியில் நடத்த உள்ளோம் என்றும், தொடர்ந்து பேரணி, மாநாடு, கவர்னரிடம் மனுவும் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அகில இந்திய ஓய்வூதியர் சங்கங்களின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பாராளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தப்பட உள்ளது தெரிவித்துள்ளார். இந்த பேரணியில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து பல்வேறு ஓய்வூதியர் அமைப்புகளின் சார்பில் 15 பேர் கலந்து கொள்வது என்று திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமா கேள்வி எழுப்பி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அடிப்படையிலேயே அவங்க பண்ணியிருக்கிறோம்.
இந்த இத்தனை கட்ட போராட்டங்கள் செய்துக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில நம்ம ஒரு கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறோம். அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த அடிப்படையில் கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறோம். வருகின்ற 10ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதுடெல்லியில நம்ம சலோ டெல்லி சலோ அப்படின்னு ஒரு பேரணியை அங்க நடத்துறதா இருக்கிறோம். ஆதித்யாஸ் கல்வி நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதித்யாஸ் கல்வி நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து வரவேற்புரையாற்றினார். இதில் சென்னை அட்வான்டேஜ் புட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அரங்கநாதன் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொழிற்சங்க தலைவர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையையும் உணவின் தேவையையும் விளக்கி பேசினார். தொடர்ந்து திருச்சி KIT நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கபிலன் சிறப்புரையாற்றினார். விழாவில் CPI கட்சியின் செயலாளர் ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்க கல்லூரி துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். துறை தலைவர் ஜார்ஜ் நிறைவாக நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பாக நடைபெற்ற ஆதித்யாஸ் கல்வி நிறுவனத்தின் துவக்க விழாவில் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அதை சேர்ந்துவிட்ட பெற்றோர்களுக்கு நாம் முதல்ல ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமொழு பாலெண்ணம் முகம் கடுத்திடுவாராயில் கப்பிய பசியுடனே கடும் பசியாகும் தண்ணேன்னு. ஒண்ணுமே இல்லை, சிரிச்சவங்க சோறு போடும் சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இவ்வளவு பெருசு அவ்வளவு அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. இப்போ இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லும் பொழுதே கூட சிலப்பதிகாரத்தில் சொல்லும் போது தொல்லோர் சிறப்பில் இருந்ததில் கூட சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி விழா 22ஆம் தேதி முதல் தொடங்கி வருகிற 2ஆம் தேதி வரை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்ட விழாவில் நவராத்திரி விழாவின் உற்சவம் மற்றும் மகா நவாஷன பூஜை நடைபெற்று சாமிக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் பிரியா, மகளிரணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகி சுஜாதா, மோகனசுந்தரம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், நாட்டிய சாஸ்திராலயா ஆசிரியர்கள் உமா, மாதவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,490 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,470 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.